Hi everyone, welcome to the Spoken English 30 days course. We are meeting from the 16th day session. இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைப் ஆஃப் சென்டென்சஸை எப்படி உருவாக்குவோம் அப்படின்ற விஷயம். எவ்வாறான சென்டென்சஸ் என்றால், நான் என்னோட ஹோம்ஒர்க்ஸை செஞ்சிட்டேன். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். தவற விட்டுட்டேன். நான் என்னோட ஃபோனை தொலைச்சிட்டேன். அல்லது நான் என்னோட பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன். இந்த மாதிரியாக செஞ்சிட்டேன். சாப்பிட்டுட்டேன், தொலைச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் என்பதை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வாறான டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லக்கூடிய பேர் என்னென்னா பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ முதல்ல இந்த சென்டென்சஸோட ஃபார்மேட் எப்படி இருக்குமென்னு பார்த்தோம்னா, இங்கே நாங்கள் ஆக்ஸிலரி வேர்பாக, அதாவது ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணக்கூடியது ஹேவ் மற்றும் ஹேஸ். நாங்கள் எந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு ஏற்ற விதமாக ஹேவ் அல்லது ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இவ்வாறு ஹெல்பிங் வேர்பாக. அதுக்கு அடுத்ததாக மெயின் வேர்ப். மெயின் வேர்போட V3 ஃபார்மேட்டை தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். அது என்ன V3? V3 என்பது past participle of the verb. Do you know what is the past participle of the verb? இந்த விஷயங்களை நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் படிச்சிருக்கிறோம். வினை சொற்கள், அதாவது வேர்ப்ஸ். வேர்ப்ஸிற்கு 3 ஃபார்மேட்ஸ் இருக்குது. V1, V2, V3. V1 என்பது அதோட பேஸ் ஃபார்ம், அடிப்படையான ஃபார்ம். V2 past form. V3 தான் past participle form. For example, go, went, gone. Come, came, come. Play, played, played. இவ்வாறாக வெவ்வேறு வேர்ப்ஸுக்கு டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் V2, V3 காணப்படுகின்றன. ஸோ இந்த விஷயங்கள் நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் படிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் அவற்றை செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது இந்த V3, which is the past participle of the verb. Understood? So first see these examples. I have eaten my lunch. I subject, அதன் பின் helping verb-ஆக have யூஸ் பண்ணப்படும். I-க்கு யூஸ் பண்ணப்படக்கூடியது have. Eaten என்பது eat என்ற verb-இனுடைய V3. Understood? I have eaten my lunch. Eat ஓட V2 form ate, V3 form eaten. ஸோ கொமனாக யூஸ் பண்ணப்படக்கூடிய வேர்ப்ஸினுடைய V2, V3 ஃபார்ம்ஸை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டுட்? ஸோ நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb. ஸோ eaten. I have eaten my lunch. நான் என்னோட லஞ்சை சாப்பிட்டுட்டேன். என்னோட லஞ்சை சாப்பிட்டுட்டேன். நாங்கள் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றதுக்கு பதிலாக எடுத்துட்டேன் என்றும் சொல்லலாம். நான் என்னோட லஞ்சை எடுத்துட்டேன். ஸோ எடுக்கிறதுக்கு என்ன வேர்ட்? have. haveனுடைய V2 had, V3 had. ஸோ நாங்கள் இங்கே எப்படி உருவாக்க வேண்டும் சென்டென்ஸை? I have
had my lunch. நான் என்னோட லஞ்சை எடுத்துட்டேன். I have lost my phone. Lost என்பது lose என்னுடைய V3. ஓகே, தொலைச்சிட்டேன். நான் என்னோட ஃபோனை தொலைச்சிட்டேன். ஸோ என்னால் இப்போ அதை கண்டுபிடிக்க முடியாது. I have missed the bus. I have missed என்பது miss என்னுடைய V3. ஓகே, நான் பஸ்ஸினை தவற விட்டுட்டேன். I have missed the bus. I have been to London. B என்பது இரு, அதோட V3 been. ஓகே, ஸோ நான் லண்டன் போய் இருந்திருக்கிறேன். ஓகே, லண்டனில் இருந்திருக்கிறேன். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட், I have gone to Mumbai. I have gone. Go என்னுடைய V3 gone. நான் மும்பை போயிருக்கேன். இட் மீன்ஸ் இப்போ நான் மும்பையில் தான் இருக்கிறேன். அண்டர்ஸ்டுட்? நான் மும்பை போயிருக்கிறேன். I have gone to Mumbai. பட் I have been to London என்னும் பொழுது நான் லண்டனில் போய் இருந்திருக்கேன் முன்னாடி. ஓகே, இப்போ இல்லை. அண்டர்ஸ்டுட்? லண்டனில் போய் இருந்திருக்கேன். I have been to London. I have gone to Mumbai. நான் மும்பை போயிருக்கிறேன். ஸோ இப்போ நான் மும்பையில் தான் இருக்கிறேன். அண்டர்ஸ்டுட்? அதே போல் இந்த விஷயங்களை நாங்கள் நெகட்டிவாக சொல்லும் பொழுது, இல்லை நான் சாப்பிடலை, என்னோடய லஞ்சை இன்னும் சாப்பிடலை, நான் என்னோடய ஃபோனை மிஸ் பண்ணலை, ஓகே, அதை தொலைக்கலை, நான் பஸ்ஸை தவற விடலை, இந்த மாதிரி இல்லை என்று சொல்வதற்கு ஓகே என்ன யூஸ் பண்ண வேண்டுமென்றால் have கூட, ஹெல்பிங் வேர்ப் கூட not சேர்ப்பது மட்டும்தான். I have not eaten my lunch. ஓகே, I have not. have not என்பதை contract பண்ணிங்களுக்கு haven't என்று சொல்லலாம். I haven't lost my phone. சேம் ஃபார்மேட் ஆஃப் சென்டென்ஸ், பட் நாட் மட்டும் சேர வேண்டும். எங்கே? ஹெல்பிங் வேர்ப் கூட. ஸோ இங்கே ஹேவ் தான் ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஹேவ் கூட நாட் சேர்ந்தால் have not, haven't. I haven't lost my phone. I haven't missed the bus. I haven't been to London. I haven't gone to Mumbai. ஸோ இவ்வாறு ஈஸியாக நெகட்டிவ் சென்டென்ஸையும் எங்களால் உருவாக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் உருவாக்கிய சென்டென்சஸ் சப்ஜெக்டாக ஐ, நான் என்பதை யூஸ் பண்ணித்தான் உருவாக்கினோம். ஸோ ஐ என்பதற்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் have. ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன மாதிரியாக ஹெல்பிங் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்டாக வி வரும் இடத்து நாங்கள் have, சேம் திங்கை தான் யூஸ் பண்ணுவோம். we have eaten our lunch. நாங்கள் எங்களோட லஞ்சை சாப்பிட்டுட்டோம். அதே விஷயம் நெகட்டிவாக வரும் பொழுது we have not eaten our lunch. நாங்கள் லஞ்ச் இன்னும் சாப்பிடலை. you சப்ஜெக்டாக வரும் பொழுதும் have. you have lost the phone. நீ உன்னோட ஃபோனை தொலைச்சிட்ட. you haven't lost the phone. நீ உன்னோட ஃபோனை தொலைக்கல. they சப்ஜெக்டாக வரும் பொழுதும் have. they have missed the bus. அவர்கள் பஸ்ஸை தவற விட்டுட்டாங்க. also they haven't missed the bus. அது நெகட்டிவ் ஃபார்ம். so we have been to London. நாங்கள் லண்டன் போயிருந்திருக்கிறோம். சேம் திங் நெகட்டிவாக சொல்லும் பொழுது we haven't been to London. அதே போல் ப்ளூரல் நவுன்ஸ், அதாவது பன்மை, சப்ஜெக்ட் பன்மையாக வரும் பொழுது நாங்கள் have இனைத்தான் ஹெல்பிங் வெர்பாக யூஸ் பண்ண வேண்டும். my friends have gone to Mumbai. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மும்பை போயிருக்காங்க. அதே போல் நெகட்டிவாக சொல்வதாக இருந்தால் my friends haven't gone to Mumbai. ஸோ இங்கே நாங்கள் பார்த்தது I, we,
you, they மற்றும் plural nounsக்கு helping verb-ஆக யூஸ் பண்ண வேண்டும் எதை? have. அதே போல் நெகட்டிவாக சொல்வதாக இருந்தால் haven't. ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் he, she, it இவற்றுக்கு நாங்கள் எந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ண வேணுமென்றால் has. He has dropped the course. dropped என்பது drop இனுடைய V3 form. ஓகே, விட்டுட்டான், அவன் அவனோட கோர்ஸை விட்டுட்டான். ஓகே, இப்போ அந்த கோர்ஸை அவன் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஆல்ரெடி விட்டுட்டான். ஓகே, he has dropped the course. He has not dropped the course. அவன் கோர்ஸை விடலை, இன்னும் ஃபாலோ பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். ஓகே, அப்படி சொல்வதற்கு நாங்கள் he has not dropped the course. She has lost her phone. அவள் அவளோட ஃபோனை தொலைச்சிட்டா. She has not lost her phone. அவள் அவளோட ஃபோனை தொலைக்கல்ல, இன்னும் அவளோட ஃபோன் அவளிடம் தான் இருக்குது, அவள் அதை தொலைச்சி விடலை. She has not lost her phone. Tina has finished the exam. Tina எக்ஸாமை முடிச்சிட்டாள். ஓகே, நோ மோர் எக்ஸாம், அவளோட எக்ஸாமை ஆல்ரெடி முடிச்சிட்டாள். Tina has not. ஸோ இங்கே has not என்பதை கண்ட்ராக்ட் பண்ணிங்களால் hasn't. hasn't. have not என்பதை நாங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி haven't என்பதாக யூஸ் பண்ணினோம். ஓகே, அதே போல் has not என்பதை கண்ட்ராக்ட் பண்ணி hasn't. Tina hasn't finished the exam. Tina இன்னும் அவளோட எக்ஸாமை முடிக்கல. அண்டர்ஸ்டுட்? ஸோ டீனா என்பது ஒரு சிங்குலர் நவுன், ஒரு கேர்ளோட பேர். ஓகே, அப்போது நாங்கள் சிங்குலர் நவுன்ஸுக்கும் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணக்கூடியது has. நெக்ஸ்ட் ஒன், மை ஃபாதர். தட் இஸ் ஆல்சோ a singular noun. My father has bought a new car. என்னோட அப்பா ஒரு புதிய கார் வாங்கிட்டாரு. ஸோ அதே விஷயத்தை நெகட்டிவாக சொல்வதாக இருந்தால் my father hasn't bought a new car. என்னோட அப்பா ஒரு புது கார் வாங்கலை. It has flew away. flew என்பது fly இனுடைய V3. ஸோ it has flew away, அது பறந்து போயிடுச்சு, இப்போ அது இங்கே இல்லை. It hasn't flew away, அது பறந்து போகலை, அது இங்கே தான் இன்னும் இருக்குது, அது பறந்து போகலை. ஸோ he, she, it மற்றும் சிங்குலர் நவுன்ஸ் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் has. has. நெகட்டிவாக சொல்வதாக இருந்தால் hasn't. அண்டர்ஸ்டுட்? ஸோ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸோட மெயின் குவாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சென்டென்ஸ் மூலமாக சொல்லப்படக்கூடிய விடயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டு, பட் அதோட இஃபெக்ட் ப்ரெசண்ட்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், he has dropped the course. அவனோட கோர்ஸை விட்டுட்டான். ஸோ அவன் விட்டதுக்கான ரிசல்ட் ப்ரெசண்ட்டில் இப்போவும் கூட இருக்குது. என்ன? அவன் இப்போது அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை. தட் இஸ் த ரிசல்ட். ஓகே, he has dropped the course. அவன் கோர்ஸை விட்டுட்டான். ஸோ அவன் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. she has lost her phone. அவளோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டாள், தொலைச்சிட்டாள். ஸோ இப்போது அவளால் அதை கண்டுபிடிக்க முடியாது, அவளிடம் ஃபோன் இல்லை. அண்டர்ஸ்டுட்? ஸோ அந்த விஷயத்தோட ரிசல்ட் இன்னும் இருக்குது, ப்ரெசண்ட்லேயும் இருக்குது. என்ன ரிசல்ட்? அவளிடம் இப்போது அந்த ஃபோன் இல்லை, அவளால் அதை கண்டுபிடிக்க முடியலை. அண்டர்ஸ்டுட்? ஸோ this is the nature of present perfect tense sentence. So
இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸோட ஃபார்மேட் மற்றும் யூசேஜ் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்களை மையமாக வச்சு உங்களால் நிறைய ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்சஸ் உருவாக்கி பார்க்கலாம். ஸோ ட்ரை டு மேக் அட்லீஸ்ட் 25 sentences in this type of sentence pattern. ஸோ இந்த விஷயங்களை நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இதே விஷயங்களை கொஸ்டினாக எப்படி கேட்கலாம். நீ உன்னோட கோர்ஸை ட்ராப் பண்ணிட்டியா? ஓகே, இல்லை உன்னோட கோர்ஸை இன்னும் ட்ராப் பண்ணலையா? நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா? ஓகே, நீ எக்ஸாமுக்கு முடிச்சிட்டியா? அல்லது டீனா எக்ஸாமை முடிச்சிட்டாளா? ஸோ இந்த மாதிரியாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்ன்றதை நெக்ஸ்ட் செஷனில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் வேர்ப்ஸ் பற்றிய விஷயங்கள், V2 V3 ஃபார்ம்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்ற வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா do it now so that you can get such useful videos in spoken English. So let's meet in the next session. Until that, take care. Bye bye.